பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு சாதம் எடுத்துருக்கு இல்லைங்களா, அதனால நான் 1 முட்டை மட்டும் சேர்த்துருக்கேன். சாதம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. இல்லை இதுக்கே வந்து இன்னொரு முட்டை வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. சாதம் முட்டை ரெண்டையும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலையை அரைச்சி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லி கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதே அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமும் மஞ்சள் தூள், லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு லாஸ்ட்டாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. கலந்து எடுத்துட்டு காரம் எதுவும் பத்தல அப்படிங்கிறவங்க லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு முட்டை மட்டும் சேர்த்துருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 முட்டை சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி 3 முட்டை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க கடலை மாவோ இல்லை பொட்டுக்கடலை பவுடரோ உள்ளே சேர்த்து நல்லா இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி போண்டா மாதிரியெல்லாம் போடுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வடை மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க நல்லா உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இது நம்மளோட இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 சைடுமே இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க.